திருச்சிற்றம்பலம். அடியார்த்துடைய வணங்கிறேன். வாகேஸ்வரர் அருளிய ஞானாமிர்தம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 30வது அகவல் பாதச்சேதவியல், அதாவது பாதச்சேத வேட்கை அப்படின்னு சொல்றாரு. இது என்னன்னா, அகவலில் 30 ஐம்புல அரசன் வன்கண் வரூதினி பொறை அருந்தானையின் இரிய நூறி வாடா வகை சூரிய தாபத பேரான்பக்க பெரியோய் வாழிய முடைமலி யாக்கையின் வினைப்பிணிப்பு ஆனா வினைப்பொதி ஏரூள் தோல் தனிப்போ இன்றே மல்லல் ஆகும் புல்ல எல்லையில் துன்பம் பகுவாய் ஆனாது பருகும் வன்துறை மன்ற மாதோ உண்டனல் மயலோ மற்றது செயல் ஓவாதே என்னை செய்குவன் என் கொல்லோ அன்னோ ஆதினூலும் ஓதும் வீடே மாறி இரவின் ஆர்கலி அழுந்தும் ஆரிய ஊமன் போல அழியன் காமதி முனிவர் போவே. அதாவது இந்த உத்தம சீரன் என்ன செய்யறான், ஆசிரியருடைய திருவடி அடைஞ்சு பணிந்து குறையிறந்து நிற்கிறான். அந்த ஆசை என்ன சொல்றாரு, இந்த அஞ்ஞானமாக்கிய அந்த பகையரசன் ஏவிய இந்த ஐம்பொறிகளாகிய வலிய சேனைகளை ஆசை தன் வசம் உள்ள சாந்தம் என்னும் ஆற்றல் மிக்க படையால் வென்று அழித்து வாகி சூடியவர். அவர் தவ ஒழுக்கத்தில் மேம்பட்டவர். பிறவிக்கு அஞ்சி பிறவான் நிலையை பெற விரும்பிய அந்த சீடன் என்ன செய்யறான், ஆசிரியரை துதி செய்து இந்த துக்கசாகர துயரத்திலிருந்து நீங்கிறதுக்குரிய வழியை வேண்டான். உடம்பு உள்ள வரையில கண்மம் வந்தம் ஒழியாது. இந்த உடல் உள்ளவரை நமக்கு எப்பயும் கண்மம் தீராது. கண்மம் வந்த நீங்காத வரையில உடம்போடு கூடி பிறத்தலும் ஒழியாது. அப்ப உடம்பு எடுத்தா இந்திரியங்கள் வாயிலாக அளவிறந்த துக்கத்தை அனுபவித்தல் தவிராது, அதை அனுபவித்தாகும். இந்த மாதிரி பிறவி கடலிருந்து எங்கனம் உயிர்ந்து கரையேறுவேன் அப்படின்னு கேட்கிறான் சீடன். ஆனால் இறைவன் அருள் செய்த ஆகமங்கள் பிறப்பிலிருந்தும் அந்த பாசமாகிய பந்தத்திலிருந்தும் ஒருவன் நீங்க முடியும் அப்படின்னு அறுதிட்டு சொல்லுது. பெருமழை பொழிகின்ற இரவு காலத்துல தான் ஏறி இந்த மரக்கலாம் கவிழ்ந்து கடலடிப்பட்டது. அந்த அயலத்தை சேர்ந்த ஊமையன், அவன் ஊமையா வேற இருக்கான், தன்னன் தனியனாய் கிடந்து வழிவகை அறியாது தவிப்பதை போன்ற நிலையில் தான் இருப்பதாக கூறி வருந்துகிறான் அந்த சீடன். தன் மீது இறக்க கொண்டு காத்தருளல் வேண்டும் அப்படின்னு ஆசிரியர்கிட்ட வேண்டுகின்ற இந்த உருக்கமான முறையிட்ட தான் இந்த அகவல். நம்ம பார்த்த அகவல் 30 ஃபுல்லா அவருடைய சீடனுடைய வேண்டுகோள் மட்டும்தான் இந்த அகவல்ல இருக்கு. அடுத்த அகவல் 31 இந்த கண்மமாகிய பாசத்தை நீக்கிக் கொள்வதற்கு வழி உண்டு அப்படின்னு சொல்றாரு. பாச சேதம்னா நீங்கிறது. இப்ப பாருங்க பார்க்கலாம். அகவல் 31 நெஞ்சு புண்ணுற்று அஞ்சல் ஓம்பு என ஆசையின் அருளும் அறிவின் கொண்ட சேதகம் பயந்த செழுநீர் சேதக மாசு உக மன்னிய தென்ன ஆசு உக அயம் தீர்வு எய்த அரிமதி பயந்தோன் வினை விடல் வியந்தோ அன்றே. இந்த சீடனுக்கு ஆசை என்ன சொல்றாரு, கண்மமாகிய மனத்தை எப்படி நீக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற வழியை அவனுக்கு அருள்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த பிறவி தொடர்பா இருக்கிறதுக்கு வழி இருக்கு. இப்ப பாதை நடந்து சொல்றோம், 12 ஆடையில சேறு தெரிச்சு அந்த ஆடை அழுக்காயிருது. அந்த சேற்றை உண்டாக்கியது தரையில் தேங்கி கிடந்த நீர். அப்ப அந்த சேற்றிற்கு காரணமான நீரை கொண்டே ஆடையில் படிந்த சேற்றை நாம் நீக்கிக் கொள்ளலாம். அதுபோல இந்த உடம்பால்தான் கண்மங்களை ஈட்டிக் கொண்டவன் அந்த உடம்பை கொண்டே அந்த கண்மலை நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கூறுறாரு. அப்ப எதனால சேராச்சோ அந்த நீராலேயே சேர்த்து கொள்வது போல் இந்த உடம்பால் தான் நம்ம கண்மங்களை ஈட்டணும். அப்ப அந்த உடம்பாலேயே கண்மங்களை நீக்கிக் கொள்ளணும். அதாவது இந்த வினை நிகழ்வுக்கு ஏதுவா இது இருக்கு, மனம் வாக்கு காயம், இந்த முக்காரங்கால தான் செய்யறோம் வினை ஈட்டுகிறோம். அப்ப அதை வந்து இறைநெறியாக வழிபாடு முதலியவற்றில் ஈடுபடுத்தினால், மனம் வாக்கு காயத்தை இறைநெறியாக கொண்டு வழிபாட்டில் ஈடுபடுத்தணும்னா பிறவிக்கு ஏதுவாகிய இந்த வினை இல்லாது ஒழியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் நமக்கு விளங்க வைக்கிறார். அடுத்த அகவல் 32 இப்ப கண்ம சேத உபாயத்தை பாருங்க. கண்மத்தை நீக்குவதற்கு, சேதம்னா நீக்குவது. அகவல் 32 சேன்பன் அமிழ்து கலந்தன சுவைய அமிழ்தூன் அண்டரும் பிறர்க்கு அரும் தகைய தண்டா பிறவி பேரிடர் எரிப உரை உணர்வு கூடா வரகதி உய்ப்ப மதியோர் ஆனாது பருகுவ பருகியும் அமையாது நுவலும் அமைதிய பாசவல்லி வேரற நிவிர்ப எல்லையில் மரக்குறும்பு அறுப்ப அறத்தின் வேலிய தனக்கு நிகரில்லா தகைமைய மனத்தின் மாசு அறக்களைவ தேசொடு நிவந்த துண்ணிய வினைவுகு நன்னெறி அறிகன உரைத்தனன் என்ப மாதோ பொறைக்கு வரம்பாகிய அறத்தின் கோவே. அது தம்மையான் அந்த ஆட்கொண்ட பரமாச்சாரியாரு நமக்கு நல்ல அந்த கண்ம சேத உபாயம் சொன்னார்ல, அதை வந்து ஞானியோட சிறப்புகளை இந்த ஆசிரியர் பின்வருமாறு வியந்து பாராட்டுகிறார். எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம். எப்படி பாராட்டுறாருன்னா, தமது பரமாச்சாரியர் தமக்கு நல்கிய அந்த கண்மச்சேத உபாயம் குறித்த அந்த தேச அருளி அந்த தேசத்தோட அருமை பெருமைகளை இந்த ஆசிரியர் பின்வருமாறு எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அருள் உபதேசங்கிறது தேனும் பாலும் கலந்த மாதிரி சுவையா இருக்கும். அமிர்தத்தை பருகிற வானவருக்கும் கிட்டுதற்கு அரிது. எது அருள் உபதேசம் தன்னுடைய ஞானாசிரியரும் பெற்றதை கூறுகிறார். பிறப்பு இறப்பு துன்பத்தை கெடுப்பன, முத்தியிலே செலுத்துவன, ஞான வேட்கையுடையோர் விரும்பி நுகர்ந்தும் தெவிட்டாமல் விரும்பப்படுவன. அதாவது பாசமான பசுமுடியை மறுபடியும் கிளைத்து படராதபடி அதனை வேரோடு களைவன, பகையை அறுத்து எறிவன, அறத்திற்கு காவலாய் உள்ளன, மனத்தில் உள்ள காமம் வெகுடி முதலிய மாசுக்களை எஞ்சாது ஒழிப்பன அப்படின்னு சொல்றாரு. இது நல்ல பரமாச்சாரியருடைய அருள் உபதேசம் இதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த வினை நிகழ்ச்சிக்கு ஏதுவாகி அந்த மனம் வாக்கு காயங்களை திருவருட்குரியதாக ஈடுபடுத்திய வழி அப்படி ஈடுபடுத்தணும்னா இந்த பிறவிக்கு ஏதுவாகி அந்த வினை இல்லாத ஒளிதலின் ஞான நெறியை வினை உகு நெறி அப்படின்னு சொல்றாரு. ஞான நெறி தான் நம்மளுக்கு வினையை உகுக்கின்ற நெறி, கண்ம சேத உபாயம் அப்படின்னு சொல்லி சான்றோர்கள்லாம் சொல்றாங்க. திருவள்ளுவர் வந்து திருக்குறள் 359 சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகும், அது என்ன சார்புன்னு தெரிஞ்சு அந்த சார்பு கெட ஒழுகும் அப்படின்னு சொல்லி குறளையும் கூறுகிறார். அப்ப என்ன சொல்றாரு, பரமாச்சாரியருடைய அருளுரைகளை கேட்பதுதான் எல்லாவற்றையும் நீக்கும் அப்படின்னு சொல்றாரு இதுல கண்ம சேத உபாயத்துல. அடுத்த அகவல் 33 இது வந்து பாசத்தை நீக்குவது. ஆணவம் கண்மம் ஆயிருக்குல பாச சேதம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அடுக்காறு அவா என் இழுக்கு இகழ் இருவிலை மைந்தன் மருமான் மனையோன் மாதுளன் என் பேர் அகழி எழிற்பெற நிவந்த கற்பனை எழுவினில் யான் எனும் போகிய பொற்புடை பருமுள் விளங்கி கைப்புடை சீற்றம் வெகுடி மயக்கோடு சிவனிய குற்றத்தானை ஆற்றல் சான்ற ஐம்புலத்தற்கண் வெந்தொழில் வேலம்
விடையப்பற்றேர் கடவித்தடையில் மணப்பேர் அத்திரி உகைத்து பேதமை அமைச்சன் சூடும் வினைப்பெறும் செழுநகர் வேந்தன் காத்த கூந்தன் தே எம் பிறவாயாக்கை பெரியோன் பாத கடவுள் மாமணி குடர்விட புனைந்த ஞான மாமுடி சுமந்த கோமகன் வல்வினை மறவன் வலையில் சேரா நல்லோர் யாரென நலங்கிடர் சூழ்ச்சியன் கற்பனை ஈசன கடாம் தமிழ் பாதாகினி பொறைமான் இரதச் செயல்தீர் குரகதத்து அவாறு சுடி முகத்து உவாவின் முற்றி அடுமிடை பொடிபடை எரிந்து நெடுமதில் அகலியோடு இடிய நூறிக்கொடு நகர் எரிவிருந்து ஊட்டி அரிதுபெரு சிறப்பின் தன்னுடைய நாசம் மன்னன் எய்த பரமானந்த பைதிரம் வளையா செங்கோல் ஒச்சினன் நெடிதே. இப்ப இதுல பாசபந்தமாகிய இந்த அஞ்ஞான வேந்தனை அந்த பாச சேதமாகிய சேதனா நீக்குவராகிய ஞானவேந்தன் வென்ற ஞான வெற்றி வியப்புக்குரியதான். அப்ப பாசத்தை அந்த அஞ்ஞான வேந்தனை வென்ற ஞானவேந்தன் அதோட ஞான வெற்றி ரொம்ப வியப்புக்குரியது. அதாவது அறியாமையும் மயக்க உணர்வுமா இருக்கிற அந்த அஞ்ஞான பகைய மெய்யறிவான ஞானத்தை கொண்டு வென்றதுதான் ஞான வெற்றி. அந்த ஞான வெற்றியை தான் தகவல் ஆசிரியர் விளக்கி காட்டார். அப்ப அஞ்ஞானத்தை ஞானத்தால் வெற்றி கொள்கிறார். இந்த அஞ்ஞானமாகிய வேந்தனுக்கு உரிய நகர் இது வினைநகர். வினையில தான் அந்த அஞ்ஞானம் தெரியுது. எப்படி பாவ புண்ணியமான இரு வினைகளை வினைநகர் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். இப்ப அஞ்ஞானத்துடைய காரியத்தை தீய குணங்கள் பலவற்றையும் அந்த நகருக்கு பாதுகாப்பாக அமைஞ்ச காவற்காடு அப்படின்னு சொல்றாரு. காவற்காடுனா இது அகழி, திரிமதில், அந்த முள்வேலி, இந்த மாதிரிலாம் உருவப்படுத்தி கொடுக்குறார். இதை தீய குணங்களை சொல்லுகிறார். அஞ்ஞானத்தை இந்த தீய குணங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. அதை வினைதான் அந்த வேதனுக்குரிய வினைநகர். அப்ப அந்த பாவ புண்ணியமான ரெண்டு வினையும் அதை உருவச்சு சொல்றாரு. இந்த அஞ்ஞானத்தை எப்படி வெல்லணும்? ஞானத்தால் தான் வெல்ல முடியாதான். அது பேர் ஞான வெற்றி அப்படின்னு தகவல்ல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உயிருக்கு என்னைக்கு உறவாயிருக்க வேண்டியது இறைஞானம் தான். அஞ்ஞானம் அதுக்கு பகை. இந்த அகவல்ல பொல்லாங்கு செய்யும் அஞ்ஞானத்தை பகையரசனாக உருவம் செய்கிறாரு ஆசிரியர். இந்த மயக்குகிற உலக வாழ்வு தான் அவனது நாடு, புண்ணிய பாவமான வினையாளர் தான் அவனுடைய தலைநகரம். அப்ப பேதமை தான் அவனுக்கு அமைச்சன். இதுதான் 4 வகைப்படைன்னு சொல்றாரு. என்ன இப்ப காலாட்படை, யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை எது சொல்றாருன்னா, சினம் மயக்கம்லாம் காலாட்படை, அடங்காமல் சில இந்திரியங்களை யானைப்படையா சொல்றாரு, கண்மேந்திரியங்களை தேர்ப்படைன்னு சொல்றாரு, தடுத்தற்கு அரிய மனத்தை குதிரைப்படைங்கிறாரு. அவ்வளவு விரைவாக செல்றது. இந்த மாதிரி அஞ்ஞான வேதனை எடுத்து போர் புரிகிற அந்த விஞ்ஞானமாகிய அந்த கோமகனின் படைகள் எதுன்னா, ஞானப்பட, தேர்ப்பட, குதிரைப்பட. உலக வாழ்க்கைப்பட்டு ஒழியணும் அப்படிங்கிறத ஞான வைராக்கியம். பொறுமையா இருக்கிறது தேர்ப்பட. நம்ம மனத்தை ஒருமுகப்படுத்துவது குதிரைப்படை. அப்ப இந்த வைராக்கியங்கிற யானையின் மேல இருந்து இந்த ஞானம் என்ன செய்யறான்? துன்பத்திற்கு காரணமாகிய பொறாமையும் அவாவும் சொல்லப்பட்ட அந்த காவல் காட்டை, தீய குணங்களை எல்லாம் வெட்டி அழிக்கிறான். அந்த காவல் காட்டை கடந்து அமைந்துள்ள அந்த பாசபந்தங்களை அகலியும் இடித்து அகத்தறான். அப்ப அகலியை ஒட்டி ஓங்கி நிற்கிற தற்பெருமையும் அகங்காரமாகிய நெடிய மதுரையும் இடித்து கொடியாக்கிறான். அந்த கொடிய வினைநகரமாகி அதை என்ன செய்யறான்? நெருப்புக்கு இரையாக்கிறான். அப்ப அநாதி காலம் தொட்டு தனக்கு அழிவுங்கிறதே இல்லாமல் இருக்கிற ஆன்மாவிடத்தில் இருந்த அந்த அஞ்ஞான வேந்தன் இந்த மாதிரி அழிவினை பெற்றால், இந்த ஞானவேந்தன் பரமானந்த நாடாகிய முத்தினத்திலிருந்து ஒரு நாளும் அழிவில்லாத செங்கோல் ஆட்சியை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறார். அப்ப அஞ்ஞான வேந்தனை எதிர்த்து போராடணும்னா எது வேணும்? இறைஞானம் வேணும். அதுதான் அதுக்கு பகை. அதை கொண்டு எல்லாவற்றையும் அழித்து அழிவில்லாத செங்கோல் ஆட்சியை செலுத்தலானான் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் விரிவாக கூறுகிறார். வாகிச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் மூலமும் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அகவல் 34 கண்மச் சேத உபாயம். அதாவது கண் சேதனம்னா நீங்குவதற்கு. ஒருவன் தொடுத்த இருவினை மூன்றிடத்து உறுதல் ஆரணம் அறையும் மற்ற அவையே கருப்பாசயம் என்னும் இருட்சிறை பள்ளி அச்சிறை குறும்புழை அரிது நீங்கி யாக்கை சுமந்து நோக்கும் காலை புலம்பல கலங்க அலந்தலை எய்தி தென் திசை சேரல் என்று இவை மூன்றினும் காரணத்தன்றி பாரணம் நின்றே அந்த கரணம் சேதனா சேதனம் நன்றும் பேதை ஆகலின் சேதனத்து ஒன்றிய இன்பத்து உவகையும் மன்ற துன்பத்து அறந்தையில் கன்றுப்பு கனலும் அசேதனத்து இடையின்று இடரணி படரினும் அடையா இன்பம் தடையின்றி எய்தினும் தொல்லைத்து எண்ணெய் கொள் அல்லலே என்னும் உள்ளத்துணர்ச்சி வெள்ளராகி சேதனத்து இயைதல் என்ப மாதவத் திரைவர் மாமுது நிதியே. அதாவது வினைத்தொடர்ந்து நீங்கிற வழியை எப்படி நீங்கலாம் அப்படின்னு வினைத்தொடர்ந்து இந்த அகவல்ல உணர்த்துகிறார் ஆசிரியர். உயிர் முற்பிறவியில் ஈட்டிக் கொண்ட அந்த பாவ புண்ணியங்களின் பயனை இந்த பிறவியில 3 இடங்கள்ல அனுபவிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது எங்கன்னா தாயோட கற்பப்பை, பிறப்பு, இறப்பு, இந்த 3 இடத்துலையுமே அந்த பாவ புண்ணிய பலன்களை அந்த உயிர் அனுபவிக்கிறது. இந்த புண்ணிய பாவங்களின் பயனாகிய இன்ப துன்பங்களை என்ன சொல்றோம்? உயிர் சேதனம், அதாவது அறிவுடைய உயிர். சேதனம் அசேதனம் தெரியும். அறிவு அறிவற்றது, அசேதனம்னா அறிவற்றது. அசேதனம் அறிவற்ற ஜடப்பொருள். இந்த 2 வாயிலாக தான் வரும், அதை அனுபவிக்கும். அப்ப இந்த புண்ணிய பாவங்களுடைய பயனை, இன்ப துன்பங்களை உயிர் எப்படி அனுபவிக்குது? அந்த அறிவுடைய உயிர் அறிவற்ற சடப்பொருள் அப்படிங்கிற அந்த 2 வாயிலாக தான் அது அனுபவிக்கும். அறிவுடைய உயிர் பிற உயிர்களாலையும் சடப்பொருளாலையும் அதை அனுபவிக்கும். சேதனமாகிய அந்த உயிர்கள் அது மூலம் நமக்கு துன்பம் வரும்போது அதை வெறுக்கிறோம். அதாவது உயிர் மூலமா நமக்கு துன்பம் வந்துச்சுன்னா அந்த உயிரை நம்ம வெறுக்கிறோம். இன்பம் வரும்போது என்ன செய்யறோம்? மகிழ்ச்சி நட்புறவு கொள்கிறோம், அவர்களோடு உறவாடுகிறோம். ஆனால் அந்த அசேதனமாகிய சடப்பொருள் வழியாக இன்ப துன்பங்கள் வரும்பொழுது அவற்றின் இடத்தில் நாம் மகிழ்ச்சியோ வெறுப்போ காட்டுவதில்லை. நடந்து செல்லும் போது வழியில் உள்ள குழியில் கால் இடறி கால் ஒடிந்து வருந்தும் போது தலைவிதி என்று ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது இதே ஒரு உயிர் நம்மளுக்கு துன்பம் பண்ணி தான் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். குழியில கால் இடறி நம்மளாம் போய் விழுந்து காலை ஒடிச்சிட்டோம்னா அதை நம்ம தலைவிதின்னு சொல்லிடுறோம். எனவே முன்வினைக்கு ஈடாக சுகதுக்கங்கள் வரும்போது சேதனை ஏதுவாக வந்தவற்றையும் அசேதனை ஏதுவாக வந்தவற்றையும், அதாவது உயிர்களாலேயோ இல்லை மிச்ச சடப்பொருளாலேயோ வந்தா அதை விருப்பு இல்லாம ஒரே மனநிலையோட ஏற்று அமைதி இருந்தது தான் ஒரு அடைவதற்கு பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்றாரு கண்மசேகர் அகவல்ல. அடுத்த அகவல் 35 ஞானம் உடையருக்கு நட்பும் பகையும் இல்லை. அகவல் 35 பணுவலாட்டி தனிமனை கிழவர் நட்பும் பகையும் மெய்ப்பட நாடின் யாவதும் இல்லை தானே ஆயினும் ஆய்விடை உடையதுடதே அக்தே ஈண்டோர் பகைஞர் கீண்டோர் நட்பே அடுஞ்சிடை
அருஞ்சிறை இடுநரின் இருஞ்சிறை விடுநரின் யார்கள் உறுதியாரே கீறி உடற்சிறை தவிர்த்த நலத்தகையாளர் கொடுத்தது நிலைமிசை இவர்க்கே துயக்கெனை உருவில் ஓர் உயிர்க்கு உடனர் உளையர் என்று இருவேறு உரைப்பதை எவனோ பெரிதரின் கோடை தூற்றக்கூடிய ஊழ் இலை வாடை வீற்றாகி ஆங்கு செய்தியின் திரண்டு கையற உரிய ஒக்கல் அல்லதை மற்றும் கேன்மதி தன் அணி ஆகமும் அத்து எனின் என்னையோ பிற பண்ணுங்காலே. இதுதான் தகவல். இது ஞானமுடையவர்களுக்கு நட்பும் வகையும் கிடையாது, எல்லாம் சமமாக எடுத்துக்குவாங்க. போன சொன்ன கண்மசன் என்ன செய்யணும், உயிர்களால் வந்தாலும் பிற இழப்பொருளால் வந்தாலும் அதை ஒரே மாதிரி ஏற்றுக்கிறது தான் கண்மணி நீங்குவதற்கான உபாயம் சொன்னார். இப்போ இந்த சொல்ற, அதாவது ஞானமுடையவர்களுக்கு நண்பர் பகைவர்லாம் இல்லை. அவங்களுக்கு இந்த உடம்பு சிறையை தந்து இந்த உலகத்தை துன்பப்பட வைக்கிற பெற்றோர் கூட நமக்கு பகைவர்களையும் சொல்லலாம் இல்லையா. நம்மளுக்கு உடம்பு கொடுத்து இந்த உலகத்தை துன்பப்பட வச்சது யார், நம்ம பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஞானத்தை தந்து இந்த உடம்பின் தொடர்பை நீக்கிய ஆச்சாரியார் உண்மை நண்பராகலாம். இப்போ பாரு எப்படி சொல்றாருன்னா, நம்ம பிறக்க வைத்து உடல் கொடுத்த பெற்றோர் கூட பகைவர்களாகலாம், ஆனால் நம்மளுக்கு ஞானத்தை தந்து இந்த உடம்போட தொடர்பை நீக்கிய ஆச்சாரியார் தான் உண்மை நண்பர் அப்படின்னு சொல்றாரு. நண்பர் பகைவர்களாக எதுக்கு, இந்த பருவடம்புக்கு தான், இந்த உடம்புக்கு தான் அவங்க அம்மா அப்பா இல்லையா. அது போல ஆசிரியர் இந்த உடம்புக்கு தான். அப்போ பருவடம்பு நம்முடையதுன்னு நினைச்சுக்கிறதுனால தான் நமக்கு பிற மேலே விருப்பம் நட்பு எல்லாம் பகை எல்லாம் வருது. இப்போ தரையில் ஊந்து கிடக்க சரி ஊந்து கிடக்கு, ஒரு காற்று வீசி அதை ஒன்று தட்டி ஒரு இடத்துல குவிக்குது. அந்த குவிந்த சரிகளை வாடைக்காற்று அடிச்சு என்ன செய்யுது, வெவ்வேறு திசையில பிரிஞ்சல் மாதிரி வைக்குது, எல்லா இடத்தையும் சதறுது அந்த சரிகள். அதுபோல நம்ம முன்வினை பயனால இந்த பிறவில தாய் தந்தை உற்றார் உறவினர் மனைவி மக்கள் இதோட கூடி வாழ்றோம். ஆனால் அந்த வினைப்பயன் தீர்ந்தா என்ன ஆகும், அவங்களும் பிரிந்து சென்று விடுவார்கள். நம்ம உடம்பும் அப்படிப்பட்டது தான். முன்வினை பயனால அது நம்ம சேர்ந்துருக்கு. இந்த பிறவிக்குரிய வினையை நம்ம அனுபவிச்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு கணம் கூட இந்த உடம்பு நம்மளுக்கு நிலைத்து நிற்காது, ஒரு நொடி கூட இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உண்மை உணர்ந்த ஞானியர் யாரை நண்பர் என்றோ பகைவர் என்றோ வேறுபடுத்தி பார்க்க மாட்டாங்க. அதுதான் ஞானமுடையவருடைய நிலை அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறது தான் நம்ம ஞானியுடைய நிலை. எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவாங்க, ஒரு உடம்பு இருக்கிற வரைக்கும் தான். ஒரு கடன் நம்ம வினை அனுபவிச்சு முடிச்சோம்னா உடம்பு இருக்காது. உடம்பு இல்லைன்னா இந்த உடம்பு யாருமே இருக்க மாட்டாங்க, நண்பரோ பகைவரோ யாரும் இருக்க மாட்டாங்க. இதை உணர்ந்தவர்கள் தான் ஞானமுடைய ஒரு ஞானியர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த படலாக 36 ஞான உபாயம் அறியாதார் நிலை. அந்த ஞான உபாயத்தை அறியாதவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தொல்லை ஞானத்து எல்லை நீங்கிய இருவகை தோற்றத்து ஒருவா உயிர்கட்கு இருவினை ஒருவ மறுவின்று ஆயிடை நொதுமலர் கவிகை விதிமுறை மதிமலர்பு எய்தி கதும் எனவா யாம் உடைத்து அவருடைய தாமன் என்று இனி தாம் முறை அறியார் மாமதி பிறழ்ந்து செயலறுபு அறியார் மயலுற்றோரே அழியரோ அழியர் தாமே தெடியா இளையோன் துறந்த குனில் வாய் செல்லாது இளையோர் சினவும் வளைவாய் ஞமலியின் அழியரோ அழியர் என்னை ஒளிகொள் காரணம் உண்ணாதோரே. இது ஞான உபாயம் அறியாதோன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிறரால் நமக்கு உண்டாகிற சுகத்துக்கம் உண்மையில எப்படி இருக்கு, நமது வினை பயனால தானே விளையுது. அதை பிறர் மூலமாக பெருமாள் நமக்கு கூட்டி வைக்கிறார். நமது வினை தன் பயனை தருவதற்கு அவங்க வாயிலாக அமைகிறார்கள். நம்ம வினையை அதோட பயனை அனுபவிப்பதற்கு, அது பயனை தருவதற்கு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வாயிலாக அதுக்கு ஒரு வழியாக அமைகிறார்கள். இந்த உண்மையை அறியாம தமக்கு வரும் சுகதுக்கங்களும் வாயில் அமைந்தவரே காரணர், அவர் தான் காரணம், அவரால் தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம நோக்குறோம், அவங்கள நொந்து கொள்றோம். அதனால அவங்க தான் ஞான உபாயம் அறியாதார் எனப்பட்டனர். அவங்களுடைய இறங்கத்தக்க நிலையத்தான் இந்த செய்தி எடுத்து சொல்லுது. இந்த தகவல் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் இருக்கிற உயிர்கள்லாம் தாவர சங்கம கதிகளை மாறி மாறி பிறந்து வருது. பிறர் நமக்கு தருகிற நன்மையும் தீமையும், நம்ம பிறருக்கு தருகிற நன்மை தீமையும், பிறர் நமக்கு தருவதும் நன்மை தீமை, நாம் பிறருக்கு தருவதும் நன்மை தீமை, அது எல்லாத்தையும் பிறரையும் நம்மையும் கருவியாக கொண்டு ஊழ்வினை தான் தருகிறது. இதெல்லாம் செய்யறது யாரு, வினை தான். அப்ப வினைப்பயன் இவ்வாறு வருவதை அறியாம பிறர் மீது சினமும் வெறுப்பும் கொண்டு புதிய வினைகளை மேலும் ஈட்டிக் கொள்வர். இப்போ நம்ம துன்புறுத்தனா எப்படி துன்புறுத்தாது, இவரால் தான் எல்லாம் கஷ்டப்படுறேன்னு நினைச்சோம்னா அப்ப அந்த அவங்க மேல இது புது வினையாயிரும். நம்ம அந்த சினமும் வெறுப்பும் கொள்வது நாம் வினைகளை மேலும் ஈட்டுவதற்கு வழியாகிவிடும். ஒரு சிறுவன் ஒருவன் நாய் மீது குறுந்தறியை விளையாட்டாக எரிய அந்த நாய் வெகுண்ட சிறுவன் மேலே பாய்கிறது. அப்ப அதன் மீது தாக்கி அந்த குறுந்தறி மீது கோபம் கொள்ளாமல் அந்த சிறுவன் மேலே செல்ல காரணம் என்ன, நாய் தனக்கு துன்பம் வந்த உண்மை காரணம் கண்டு கொண்டதால் தான். இப்ப தடியை வச்சு அடிக்கிறான், அந்த நாய் என்ன செய்யணும், தடி தான் அடிக்குது. அப்ப தடி மேலே தானே கோபப்படணும். அப்படி இல்லாமல் என்ன செய்யறான், அந்த சிறுவனை நாய் பாயுது. அப்ப என்ன அர்த்தம்னா, அது தாக்கி அந்த குறுந்தறி மீது கோபம் கொள்ளல அந்த நாய், அந்த சிறுவன் மேலே தான் காரணம் கோபம் வருது. அதுக்கு காரணம் நாய் தனக்கு துன்பம் வந்திருக்கா, உண்மை காரணம் இந்த பையன் தான் அப்படின்னு கண்டு கொண்டது. அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளும் உண்மை காரணத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று இந்த உதாரணத்தை சொல்றாரு. அதாவது விலங்காகி அதற்கு உள்ள அறிவு இந்த மாணவனுடைய மனிதருக்கு இல்லை. தனக்கு வரும் இந்த காரணம் முன்வினை தான் அப்படின்னு உணராம அந்த வாயிலாய் அமைந்த, அதுக்கு வழியாக அமைந்த, அதுக்கு காரணகர்த்தாவை அமைந்த அந்த பிறர் மீது விருப்பம் சினமும் கொண்டு பகைமை பாராட்டுகின்றனர். இந்த பேரமே தான் என்ன சொல்றாரு, அழியரோ அழியர் என்று இறங்கி கூறுகின்றார் ஆசிரியர். என்று அடுத்த தகவல் வாகிச முனிவர்களுடைய ஞானாமிர்தம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அகவல் 37 ஞானியர்களுடைய மனமாண்பை பற்றி கூறுகிறார். அயில் அரி அரளை விழுப்பும் எரி படுத்து அனல் கால் கோளிர் பன்முறை அடினும் பேரிடர் நீத்த பெருந்தகையோன் என்று ஆர்வனெஞ்சம் அல்லதை யாரே வேரம் கொண்டோர் வேரோ மாறெழுந்து உடம்பிடி உடல் துணி படுப்பினும் விரையொடு மலைய சந்தும் வழுத்தும் கொண்டு தலையில் பாதம் தாங்கினும் உளையா பிறப்பினி தனி அரவணர் இவரென வினையா இன்பம் விளையின் அல்லதை உழைவதை உடையரோ விளை உணர்ந்தோரே. அதாவது நோயாளிகளுடைய நோய்களுக்கு இந்த வழி தரும் அறுவை சிகிச்சை அவசியம். அது மாதிரி மிகப்பெரிய துன்பங்களை பிற நம்ம செஞ்சாலும் அது நம்ம செஞ்ச முன்வினை தீவினை பயனாக தான் வருது. அந்த துன்பங்களை நம்ம அனுபவிக்கிற மூலம் நம்முடைய தீவினை நம்ம விட்டு கழிக்கின்றது. எனவே தீவினை அகல பிற உதவுகின்றனர் அப்படின்னு கருதி யார் என்ன செய்வாங்க, அவங்க மீது பேரன்பு கொள்வார்கள். யார் அவர்கள் துன்பம் தருகிறார்களோ, எந்த நோய் துன்பம் அதை அவங்க மீது பேரன்பு கொள்பவர்கள் தான் ஞானியர். இந்த மாதிரி வினை தொடர்பை அறுத்து
ஞானத்தால் வீடு பெற கருதுகின்ற அந்த மேலோர்கள் இருவினை ஒப்புங்கிறது மனதில் கொண்டு நன்மை தீமை செய்தோரிடத்து ஒத்த அன்புடர, நன்மை செஞ்சாலும் அன்பாக இருப்பாங்க, தீமை செஞ்சாலும் அன்புடையா இருக்காங்க. பிறவி பிணி தனி அரவணர் இவர் என்று கருதி நிற்கும் மாண்பினை இந்த அகவல் விளக்குகிறது. எப்படி அந்த பிறவி பிணியை அவங்க நீதி பண்ணி விளக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அகவல் விளக்குகிறது. வாழ்த்து கூறி இந்த பாதத்தை தலைமையில் கொண்டு வணங்கி நின்றான் என்றால், அதாவது முற்பையில் செய்த தீவினால இந்த பிறப்புல துன்பம் உண்டாகுது. ஒருவன் என்ன செய்யறான், பகைச்சு வாள் எடுத்து வெட்டி உடலுக்கு ஊர் செய்யறான் அப்படின்னா அந்த துன்பம் எதனால் வந்தது, முன் செய்த தீவினை அப்படின்றது அப்படின்னா கொள்ளணும். மற்றொரு என்ன செய்யறான், சந்தன வாசன பொருள்லாம் ஏந்தி வாழ்த்து கூறி பாதத்தை தலைமையில் கொண்டு வணங்கி நிற்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், அது அந்த நன்மை முன் செய்த நல்வினை பெயினால் வந்துவிட்டதுன்னு. இவ்வாறு வாளால் வெட்டி உடல் ஊர் செய்வோரும் சந்தனத்தாள்கள் இன்பம் செய்வோரும் இவங்க மூலமா என்ன ஆகுது, நம்ம பிரார்த்தனை துன்பத்தையும் இன்பத்தையும் தந்து ஊற வைத்து நீங்கிறது. எனவே பிரார்த்தனை தொலைவதற்கு குறைவதற்கு அவர்கள் ஏதுவாகின்றார்கள். ஆதலால் அவர்களே உண்மையில் எமது பிறவியாகி துக்கத்தை ஒழித்த அந்த பேருதவியை செய்தார்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட பேரன்பு கொள்வதுதான் நல்லது. அதை விட்டுட்டு சினங்கொள்ளுதலை உடையரோ அவங்க கோபக்கிறது செய்வார்களா அப்படின்னு கேட்கிறார். எனவே தனது உடலை அறுத்து சுடுகின்ற மருத்துவர் மேல் கோபம் கொள்ளாது அன்பு செலுத்துகின்ற நோயாளியை போல, இப்போ மருத்துவர் உடம்பை அறுத்து கஷ்டப்படுத்தினாலும் அவர் மேலே கோபம் கொள்வார்களா, மருத்துவர் மேலே இல்லை அன்பு செலுத்துவார் நோயாளி. அது மாதிரி பிற எத்தகைய தீமை செய்தாலும் அது ஊழ்வினையாக தான் வருது அப்படின்னு தெரிஞ்சு அவங்களிடத்து அன்பும் நட்பும் கொள்வதுதான் ஞானமுடையோ. அடுத்து அகவல் 38 ஒப்ப நோக்கும் செம்மல் உள்ளம். இன்னும் ஒப்பு தான் கூறாரு. அதாவது பையுள் நீங்க பயன்பல பெருக்க கை தூவாத செய்தியோர்க்கும் பருவரல் வருவது துருவம் அல்லதை வருவது நன்னயம் மற்றோ அறிவழிந்து அவல மாக்கடல் அழுந்தல் செயலில் என்று ஆசர உணர்ந்த தீதிலாளர் மான்மதம் பழிதம் வார் நெருஞ்சாந்தும் தாழ் முதல் பழிச்சுனர் தை வந்திடினும் செவிசுடு உத்தகைய மொழி பல பயிற்றி மயிரின் தகைத்து வருத்தெரித்து இடுப்பினும் ஞானமாத்துளை சீர் புகுந்து ஆனாம் முனைப்பார் செய்தி நகைப்பார் பட்டன மூரல் முறுவல் அல்லதை தேரின் உவகை கழுச்சியோ இளரே இவரே உரையிடை மறந்தென்ன மாதோ உவகை இவர்க்கு இடர் இளமென மனக்களியாரே கழுச்சி தீங்கு செய்தியோர் நீங்கா நிறையத்து அழுந்ததற்கு ஏதுவாயினும் எனவே அழிந்த நெஞ்சமுடு இணைவு ஆங்கு ஆனார் பெயர்த்தும் ஒன்று அயத்தனன் யானே தொடுத்த வெவ்வினை எவ்வளவு உடைத்தன கையற்று இன்னல் எய்தலும் உரியர் அன்னோ வீடு இதன் ஊங்குமற்று என்னோ நாடரும் கேள்வி நெடியோர்க்கே. இப்ப இந்த பக்குவத்துல உயர்ந்த அந்த ஞானியுடைய நிலையை இந்த செயல் எடுத்து காட்டுது. எப்படின்னா யாதொரு செயலும் முன்னணிப்படிதான் நிகழும் அப்படின்னு தெளிவாக உணர்ந்தவங்க தான் ஞானியர். அவங்க தமக்கு பிற செய்த இன்ப துன்பங்களையும் இரண்டையும் சமமாகவே நோக்குவார்கள் அப்படின்னு சொல்றார். நம்ம இருவனை ஒப்புன்னு சொல்றோம், அதுதான் அவர் சொல்றார். இந்த ஞானிகள் இருவனையும் ஒப்ப நோக்குவார். ஒன்றிற்கு மகிழ்தலும் மற்றொன்றுக்கு வருந்தலும் செய்யார்கள். பிறரால் நிகழும் உடல் சந்தன பூச்சுடன் கூடிய மங்கள வாக்குகளும் மகிழார். கடுமையான வார்த்தைகள் செயல்களை கண்டும் வருந்த மாட்டார்கள். இவர்கள் முற்பிறப்பில் செய்த கண்மத்தினால் வந்தது என்று கொள்வார். அதை இந்த இருவினை ஒப்பினால் வினச்சுமை கழிவது கண்டு மனம் கழிப்பார்கள். அவர்களுக்கு துக்கம் எப்போது ஏற்படும், எமக்கு தீமை புரிந்தவர்கள் நீங்கா நரகத்தென்றோ அடைவார்கள். அங்கே அவர்கள் வீடு துன்பதற்கு நாமளவா காரணமாகிவிட்டோம் என்று கருதி வருந்துவார்களாம். அதாவது சந்தோஷமா இருக்கணும் பார்த்து அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க, கழிப்படைய மாட்டார்கள். துன்பத்தை கண்டும் வருந்த மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது துக்கம் வருவாங்க. இப்ப எமக்கு தீமை புரிந்தவர்கள் அவர் தீமை செய்யறாங்களா, அவங்க நீங்க நரக தலைவா அடைவார்கள். ஏன்னா அவங்க தீமை செஞ்சதுனால அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அதை சொல்றாரு. அங்க அவங்க வீழ்ந்து துன்புறுவதற்கு நம்ம தான் காரணமாயிட்டோம் அப்படின்னு நினைச்சு வருந்துவார்களாம் ஞானியர்கள். முன்னை வினை இன்னும் எத்தனை காலம் பயன் இருக்குமோ என்று துக்கப்படவும் செய்வார்கள். இவ்வளவு அனுபவிச்சோம்னா நம்ம முன்வினை இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்மளுக்கு கஷ்டப்பட இருக்கும், பயந்து நிற்குமோ, எத்தனை காலம் பலன் கொடுத்து கொண்டே இருக்குமோன்னு துக்கப்படுவார்கள். இந்த மாதிரி பெறுவதற்குரிய கேள்வினை உடைய இந்த உயர்ந்தோருக்கு இதனை விட மேற்பட்ட முத்தி நெறி வேறு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த தகவலை. அடுத்த தகவல் 39 நல்வினை நிகழ்ச்சி. நஞ்சு இனிது அருந்தினும் நல்வினை மாற்றி வஞ்சமில்லோருக்கு அமிழ்தாகற்றே நஞ்சு அமல் ஐனி நாகம் உயர்த்தோன் வெஞ்சின வீமன் வீடிட அறுத்தி நாகம் நூக்க நாகரும் பெறா ஆரமிழ்தன்றி அணங்குடு நடந்த தேரிசையோனே பாரதம் இசைக்கும் அன்னோன் அவ்வை அருமுனி பணியில் கண்ணனை பயந்து நன்னதி எட்ட அங்கர் போனாய் அரசுதலை பணித்து பொங்குதிரை ஆடை புறவு பூண்டிசுனே. அதாவது நல்வினை நிகழும்போது அந்த வந்த தீமை நன்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு 2 மகாபாரதங்கள் எடுத்துக்காட்டாரு ஆசிரியர். நல்வினை நிகழும் பொழுது வந்த தீமை நல்லது நடக்கும்போது தீமை வந்தாலும் அது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, துரியன் என்ன செய்யறான், பீமனை கொள்ளணும்னு திட்டமிட்டு உணவோடு என்ன செய்யறான், காலக்கூடம் அப்படிங்கிற கொடிய நஞ்சை கலந்து பீமனுக்கு சாப்பாடு கொடுத்துறான். பீமன் மயங்கிடுறான். மயங்கின உடனே கங்கை ஆற்றில் நட்டப்பட்ட சூழல் இருக்கும்ல, அது மேல அவன் தூக்கி எறினான். அந்த வினை வைத்தால என்ன செய்யுது, சூளம் நடப்படாத உடல் விழுந்தது. அதாவது சூளத்து மேல விழுந்தா அது வயிற்றுலையும் குத்தி இருக்கும்ல, அந்த மாதிரி அவனை துன்புறுத்தாம அது கங்கை ஆற்றில் தனியா ஆற்றில் விழுந்துறாரு. அங்க கீழே பாதாள லோகம் போற பாதை இருக்கு. எங்க விமனை தூக்கி போட்ட இடத்துல அந்த இது கடியில அந்த பாதாள கங்கை ஆற்றில் பாதாள லோகம் போகிற பாதை இருக்கு. அங்க தெரிஞ்சுட்டு நாங்களாம் என்ன செய்யுது, பீமனை பல இடங்களை கடிக்குது. துரியன் கொடுத்த நஞ்சு என்னது, காலக்கூடங்கிற நஞ்சு. இப்ப இந்த நாகலோத்து பாம்புகளோட விடம் என்ன பேர் நஞ்சு, சங்கம நஞ்சு. இந்த சங்கம நஞ்சு பீமனோட உடல புகுந்து அங்கங்க இருக்கிற அந்த காலக்கூட நஞ்சை கெடுத்துருது. அதனால அவன் ஊறிட்டு உயிரோடு இருந்தான் அப்படின்னு பாரதம் சொல்லுது. அப்படின்னா நம்ம நம்ம இப்போ நிகழ்காலத்தில் இப்போ கொரோனா இருக்கிற கொரோனா வைரஸ் வந்தப்போ என்ன செஞ்சோம், நம்ம அந்த கொரோனா வைரஸையும் நம்ம உடம்புல இதாக இன்ஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த கொரோனா வைரஸோட சேர்ந்து இது இதாகி அதுக்கு ஆன்டிபயோட்டிக் உடம்புல உருவாகி அதை எதிர்க்கிற இம்யூனிட்டி நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இவனை ஏற்கனவே அந்த காலக்கூட நஞ்சு உடம்பெல்லாம் பரவி இருக்கும்போது இந்த பாம்பெல்லாம் சேர்த்து நஞ்சை கொடுத்தோடனே அந்த ஏற்கனவே பரவ நஞ்சை கெடுத்துருது. அதனால அவன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாரதம் சொல்லுது.
நாகரும் பெற அமிழ்தென்றது ஆரியகன் என்னும் பாம்பு கூறியாங்கு வாசியால் வழங்கப்பட்ட ரசம் ஒரு குடம் 1000 யானையின் பலியை தருவது. அதாவது பீமன் என்ன செய்யறான், 8 குடம் குடிக்கிறான். இந்த 8 குடமும் மிக்க ஆற்றல் நிரம்பியவா இருக்கிறனால அந்த பீமன் என்ன செய்யறான், 16,000 யானைகளையும் பலியை பெறுகிறான். அதான் நாகரும் பெற அமிழ்தேது ஆரியங்கிற பாம்பு என்ன சொல்லுது, அந்த வாசியால் வழங்கப்பட்ட ரசம் ஒரு குடம் குடிச்சா 1000 யானை வலிமை தருமா. பீமன் என்ன செய்யறான், 8 குடம் குடிக்கிறான். அப்ப அவன் ஒன்னொன்னுக்கும் அவன் ஆற்றல் நிரம்பினதுனால பீமன் வந்து 16,000 யானையோட வலிமையை பெற்றான். அதுபோல தாய் குந்திதேவி என்ன செய்யறா, கண்ணனை பெற்று என்ன செய்யறா, கங்கை ஆட்ட போட்டுறா குழந்தை, முதல் குழந்தை கர்ணனை. அவனை தேர்ப்பாகன் கண்டெடுத்து வளர்க்க அவன் வளர்ந்து துரியோதனுக்கு தோழனாய் போய் அங்கதேச நாட்டுக்கு அரசனாயிரான். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது நல்வினை மாட்சியால நல்வினை நடக்கும்பொழுது அதனுடைய அப்ப நல்வினையின் பயனாக நஞ்சு இனிது அறிந்தனாலும் அமிர்தமாயிருது அப்படிங்கிற உண்மையை பெற வைக்கிறாரு ஆசிரியர். வாகீச முனிவர்களுடைய ஞானாமிர்தம் மூலமும் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அகவல் 40. அறப்பையன் தீரின் அமிர்தே யானும் கடுப்பாடு எய்தல் விடுத்தோ இன்றே தக்கன் எடுத்த முத்தி முட்ட தொக்கவானோர் உற்றதை பெரிதே எயிரும் துண்டமும் முகனும் கையும் அந்தியும் வாணியும் இந்துவும் எரியும் இழப்ப தக்கன் இருஞ்சிரம் இழந்து தகர்ச்சிரம் எடுத்து பிழைத்ததை அரிதே வாசவன் கோக்கிலம் ஆகினன் கேசவன் பேயாய் அகன்று தாகினன் கடிதே இந்திர சித்தோடு யாழி வர ருசி தந்திரம் பயின்றோர் தலைமையின் வளார் வினைப்பயன் உணர்ந்து வெல்வகை நாடி தவத்திரம் படரும் காலை முகைத்தபு கொம்மை வெம்முளை இளையோர் கூடும் தன்மைய நன்றியும் அருந்தினன் தனியல் அயில்புரை நெடுங்கன் அம்பனை திரள்தோல் மயிலியர் சாயல் குயிலியர் கிழவி கலங்கழி மகளிர் ஐயர் நூற்றுவர் மணந்தோன் மன்னன் உணங்க யாழி கூவல் தூண்டிய காதர் காசனி ஆதி புழைச்சி ஆகி மேதினி இன்னிசை எழுவார் பயந்தோன் ஈண்டே சிந்து நாடன் செயற்றதன் முடி இளங்கிளை வாளியின் இருத்தோன் நிற்ப நிலம்புகை எறிந்த தன்தலை தவம்புரி தந்தை தரைசேர் அந்தரம் பெரிதே பாண்டவர் மரபின் ஆண்டகை குறிசில் சமயன் வேள்வி குறுமுனி உற்ற தன்மையின் நன்மையே அன்றே விண்ணோர் மகுடம் புனைந்த நகுடன் பாந்தல் வடிவம் கொண்டு படி சேர்ந்தனனே திருமணி வள்ளத்து உயிர் மருந்து உதவிற்று அடப்படு தென் நீரானும் உடற்பகை அற்றால் உணரும் காலே. முந்தைய செயல் என்ன சொல்றாரு, நல்வினை காலத்துல ஒருவன் அறியாமல் நஞ்சு உண்டா கூட நஞ்சு அமுதமான நன்மை பயக்குதுன்னு சொன்ன ஆசை. இந்த செயல் என்ன சொல்றாரு, தீவினை காலத்துல ஒருவன் அமிர்தமே உண்டாலும் அது தன்னை உண்டு அவனுக்கு நஞ்சாய் கேடு செய்யும் அப்படின்னு சொல்லி கருத்தை வலியுறுத்துறாரு. எப்படின்னா, இப்ப தக்கன் செஞ்ச யாகம் என்ன, யாழி தத்தன் வரலாறு எல்லாருக்கும் வரலாறும் நகுடன் கதையும் காட்டப்பட்டிருக்கு. அதுல ஜெயத்ரதன் தந்தை செய்த தவமும் பாண்டவர் மரபில் வந்த சனமேசையன் அப்படிங்கிற அவன் செஞ்ச வேள்வியும் தீவினை காலம் வந்ததுனால கேடாய் முடிந்தது அப்படின்னு காட்டாரு ஆசிரியர். இப்ப அது நல்ல செயல் தானே, யாகம் வந்து நல்லது, அது தீவினை காலம் வந்ததுனால கேடாய் முடிந்தது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறார். இனி இப்போ அந்த உரைக்கு என்ன சொல்கிறார் பார்ப்போம் ஆசிரியர். அதாவது தீவினை காலத்துல நல்லது நடக்கும் அப்படின்னு செய்யற செயலும் கூட தீங்கு பயப்பதான் முடியும் அப்படிங்கிறது அந்த தகவலில் கூறுகிறார். தக்கன் வேத விதிப்படி தான் யாகம் செஞ்சான். அதுவும் அவன் நினைச்சபடியே முடிஞ்சதா இல்லை, அந்த வேள்வியில் கலந்த தேவர்களுக்கு தண்டனை தான் கிடைச்சிச்சு. சூரியன் 12 ஒருவன் தனது பல்லை இழக்கும்படி ஆயிற்று. நாமகள் மூக்கை இழந்தால் சந்திரன் தனது முகத்தையும் அக்னி தேவன் தனது கையையும் இழந்து வருந்தினார்கள். தக்கன் தனது தலை அறுப்புண்டு இழந்து பின்பு சிவபெருமானால் ஆட்டி நிலை பெற்று பழித்தது பெரும் பாடாயிற்று. இந்த நிகழ்ச்சியின் போது தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரன் அஞ்சி குயிலாய் உருமாறி பறந்து சென்றான். திருமாலும் பேயாய் வடிவெடுத்து விரைந்து மறைந்தான். எல்லாம் எப்படி தப்புனாங்கன்னு சொல்றாரு. இந்திரசித்து வரருசி யாழி இந்த முனிவர் மூவரும் தீவனையால் நமக்கு துன்பம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு அதை தவிர்ப்பதற்காக என்ன செய்யறாங்க, தவத்திரம் பூண்டு பல புண்ணிய தலங்களை தரிசித்துக் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க வரருசி அப்படிங்கிற என்ன செய்யறான், ஒரு இளைய பெண்ணை கூடுதலாகிய தீவனை செய்தோடு மதுவும் அருந்தினான். ஒரு பெண்ணை கூடுவது ஒரு தீவினை, மதுவும் அருந்திருக்கிறான். அப்ப இறந்தோடைய உடலில் புகும் ஆற்றலைப்பட்ட இந்திரசித்து ஒரு மன்னன் இறந்து போக உடலில் புகுந்து மங்கள நான் இழந்த மன்னனின் மனைவிமார் 1000 கூடி காம இன்பத்தை அனுபவித்து பெரும் பாவத்தை தேடிக்கொண்டான். இப்ப மற்றவங்க எல்லாம் அப்பப்ப எல்லாம் பண்ணி ஆற்றுதலை பெற்று எல்லாம் பண்ணாங்க. ஆனா இந்திரசித்து வரருசி யாழி 3 பேர் மட்டும் என்ன செய்றாங்க, தவத்திரம் மூண்டு பல புண்ணிய தலத்துக்கு சென்று அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஆனா அந்த வரருசி என்ன ஆகிறான், ஒரு பெண்ணை கூடி மது அருந்தி அவன் தீவினை செய்யறான். இவர் இந்திரசித்து இறந்தோடைய உடலில் புகுந்த ஆற்றல் பெற்ற இந்திரசித்து ஒரு மன்னன் உடலில் புகுந்து அவங்க மனைவியோடு சேர்ந்து இன்பத்தை அனுபவித்து பெரும் பாவத்தை தேடிக்கிறான். இந்த 3வது முனியாக யாழி என்ன செய்யறாரு, கீழ்குளத்தை சேர்ந்த ஆதி என்பாளை மணந்து பிள்ளைகள் எழுவதை பெற்றான். அப்ப அர்ஜுனன் என்ன செய்யறான், சிந்து நாட்டின் அரசனாகிய ஜெயத்ரதன் அப்படிங்கிறோடு பகைமை கொள்கிறான். அந்த ஜெயத்ரதனுடைய தந்தையான விருத்தசத்திரன் அவன் என்ன செய்யறான், தன் மகனுடைய தலையை எவன் நிலத்தில் வீழ்த்துகிறானோ அவன் தலை சின்ன பின்னப்பட்டு போவதாக அப்படின்னு சொல்லி சாம விட்டுறான். அந்த சவந்த பஞ்சக மடுவின் கண் என்று தவம் புரிகிறான். அர்ஜுனன் அரசன், ஜெயத்ரதன் பகைமையா இருக்கான். ஜெயத்ரதனுடைய தந்தை விருத்தசத்திரன் என்ன செய்யறாரு, தன் மகன் தலை யார் நிலத்தில் வீழ்த்துறானோ, இப்போ அர்ஜுனன் தலையை வெட்டினான்னா இவன் ஜெயத்ரதன் தலை பூமியில் விழுந்த உடனே இவன் தலை அர்ஜுனன் தலை சின்ன பின்னம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த சவந்த பஞ்சக மடு அப்படிங்கிறதுல இருந்து தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் யார், அந்த விருத்தசத்திரன். உடனே கண்ணன் அறிவுறுத்துறாரு. என்ன செய்யறாரு, அர்ஜுனன் போர்ல சேத்திரனுடைய தலையை அறுத்தள்ளி அதை என்ன செய்யறாரு, தவம் புரிகிற அவர் தந்தையின் கையில போய் உள்ள மாதிரி செய்யறாரு. அர்ஜுனன் வந்து கண்ணன் என்ன சொல்றாரு, போர்ல ஜெயத்ரன் தலையை அறுத்துரு, அந்த தலை வந்து விருத்தசத்திரன் இருக்காரு அவங்க அப்பா அவன் தந்தை அவனுடைய கையில போய் உள்ள மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விருத்தசத்திரன் என்ன செய்யறான், தவம் பண்ணிட்டு இருக்கான். கையில தெரியும் ஒரு தலை வந்து வெட்டப்பட்ட தலை விழுந்தா எவ்வளவு அறுவப்பா இருக்கலாம், தலையை தூக்கி கீழே எரிஞ்சிடறான். பயந்து போய் தட்டி கீழே போட்டுறான். அவன்கிட்ட சாவா என்ன ஆச்சு, அவனுக்கே கேடா முடிஞ்சது. அப்ப அவன் தலை வெடிச்சு விருத்தசத்திரனும் இறந்துடுறான். அப்ப பாண்டவர் மரபில் உதித்த அந்த சனமேசன் அப்படிங்கிற அரசு என்ன செய்யறான், ஒரு அந்தன குருவா கொண்டு ஒரு யாகம் செய்யறான். அந்த குருவாகி அந்த முனிவர் என்ன செய்யறாரு, யாகத்தோட சிறு தன்னை தூங்கிடுறாரு. அவன் எழுப்பதற்காக என்ன செய்யறார், சனமேசன் தற்பப்புள்ளோட நுனியால மெல்ல தொடுறாரு. அந்த நேரத்துல அந்த அந்தன் என்ன பண்றான், புலி வர மாதிரி கனவு காண்றான். அதனால கனவு கண்டிருக்கும் போது திடீர்னு தொட்டார்ல இவரு அந்த தற்கப்புள்ளால அந்த அச்சத்தை திடுக்கிட்டு கண் விழித்து என்ன செய்யறான், மறுச்சினால உடல் சாய்ந்து அந்த யாக உடனே தவறி விழுந்து இறந்துறான்.
அப்போ அரசன் செய்த இந்த முன்னை தீவினை பயன் தான் அந்த மாதிரி அந்தன குரு கொண்ட பாவத்துக்கு அவன் ஆளாக்கிது. அவன் கொல்லணும்னு சொல்லல. பாண்டவர் தலைமையேசன் அரசன் வந்து அந்தனை கண்டு யாகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த முனிவர் யாகத்தோட சிறந்து லேச கண்ணு அசந்துறாரு. அவர் எழுப்பதற்காக தலைமையேசன் என்ன செய்யறாரு, தற்பப்புள்ள முனிய மெல்ல தொட்டா இவன் கனவுல கண்டு பயந்துட்டு திடுக்கிட்டு விழிச்சு பயந்து போய் அந்த யாகுண்டத்தை விழுந்து இறந்துறாரு. அந்த பாவம் இவனுக்கு வந்துடுது. அது மாதிரி இப்போ என்ன சொல்றாரு, இதெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு இதுவும் உதாரணம் கொண்டாரு. என்ன நடந்தது, தீவினை வரும்போது நன்மையை வரும்போது தீவினை நடந்தாலும் அது நல்லதாயிருது, தீவினை நடக்கும்போது தீவிர வந்தால் எவ்வளவு இதாகுதுன்னு சொல்லி காமிக்கிறார். அதுபோல் நகுடங்கள் என்ன செய்யலாம், யாகங்கள்லாம் செஞ்சு இந்திர பதவியை பெறுகிறான். அந்த கால வழக்கப்படி என்ன செய்யறாங்க, பல்லக்கில் ஏற்றி அகத்தியர் எல்லா முனிவர்களும் 7 பேர் தூக்கிட்டு போய் இந்திராணி இடத்துக்கு போய் அவனை சுமந்து செல்றாங்க. அப்போ அவளை அடையணுங்கிற வேர்க்கை மீதி அடங்காமல் என்ன செய்யறான், முனிவர்கள்லாம் வேமா போங்க அப்படின்னு சொல்லி கடிந்து கொடுக்குறான். அப்போ அந்த அவமதிப்பை பொறுக்காத அகத்தியை என்ன செய்யறாரு, அவனை மலைப்பாம்பு அப்படியே அவளை சபிச்சிடறாரு. வடமொழியில் சில பழங்கதைகள் வழங்குகின்றன. அதை இந்த பசியும் தாகத்தையும் தனிப்பிற்காக கொடுக்கப்பட்ட பாலும் தெளிந்த நீரும் நஞ்சாகி அவங்க உண்டக்கூடிய உயிரை போக்கி நிகழ்ச்சி இடம்பெற்றன. எப்படின்னா நிறைய நல்லதான் செய்வாங்க. அவங்க பசிக்கு உணவும் தாகத்துக்கு பாலும் தெளிந்த நீரும் கொடுத்தா அதெல்லாம் நஞ்சாயிடும். அந்த உண்டோடைய உயிரை போக்கி நிகழ்ச்சி நடந்துட்டு இதெல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த செயல் நடக்கிறதுலாம் தீவிர நேரம், நம்ம கெட்ட நேரம், அதை நிகழும் காலத்து அந்த வந்த நன்மையும் வர நன்மையாக தான் வருது, ஆனால் தீமையாக போயிருது. பாருங்க, கொடுக்குறது பாலும் நேரும் தான் கொடுக்குறாரு, அது நஞ்சாயிருது இல்லை. அந்த மாதிரி பல சான்றுகளை கொண்டு இந்த கருத்தை வலியுறுத்துகிறார் முனிவர். அடுத்த பாடல் மீண்டும் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். வாகிசுமுனிவருடைய ஞானாமிர்தம் மூலம் முறையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் அகவல் 41. பிராரத்தம் நுகர்ந்தால் அன்றி போகாது, அதுதான் தகவல். எல்லாவற்றையும் வினைகளை அனுபவித்துதான் கழிக்க வேண்டும் என்பதுதான் சித்தாந்தம். பாடல் பார்க்கலாம். பழவினை பயின்ற பழுதின்று அயின்று வருவினை தரும் வாயில் அறிவன் கபாடச் செந்தாள் கடா அவவிடா அது உடைவது ஆயின் ஒடியா பாச தொல்லை வல்வினை துகள்தபு காட்சி செல்லாது உரின் அதற்கு எல்லை யாதலின் படைப்பு பூண்ட ஒருவருக்கு அவையே துடைப்பு பூணா எனப் பல திறத்த மண்ணை நல்லான் வயிறு தர வந்த வெண்ணெய் ஒன்பால் புண்ணிய குழம்பு மலைய சந்தின் கலை நவில் இன் துணி நறுநெய் வெண்தயிர் நலங்கேழ் ஒன்பொடி மைந்து அமுல் நறுவிரை சந்தின் இன்சேரு ஆகாவாறு போல ஆங்கு போகாது அம்ம புராதனம் மாகம் தொட நனி நிபந்த கொடி நுடங்கு ஆரையில் வைவேல் முதல மண் இரும்பு அதற்கு ஐயமில்லா செய்தி ஏய்ப்ப உள்ளத்து உள்ளிய உகுதற்கு உள்ளத்து உள்ளல் தள்ளுமதி விரைந்தே. என்ன சொன்னா, அந்த சுகதுக்கங்களால் அந்த மொத்துண்டு, அதாவது அடிபட்டு அதிலேயே இருந்து அந்த வருத்தமுறாத உயிர்கள் இல்லை. சுகதுக்கங்களால மொத்துப்பட்டு வருத்தமுறாத உயிர்களே உலகத்தில் இல்லை. அதனால அதுக்கு காரணம் ஒன்று இருக்கணும். அது என்ன, அதான் நல்வினை தீவினை. இப்போ நல்வினை தீவினை நம்மளால செய்யப்பட்டதுன்னா அதால வரும் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் நம்ம தான். அதை மறந்துட்டு நமக்கு சுகமும் துக்கம் மற்றவங்களால தான் உண்டாது அப்படின்னு நினைச்சோம்னா அது வந்து விருப்பம் நமக்கு உண்டாகுது. அந்த விருப்போட கூடி இந்த பிறவியில் நம்ம செய்யற புது வினையை தான் ஆகாமியம்னு சொல்றோம். அப்ப ஆகாமிய வினை ஏறாதபடி தடுக்கிறதுக்கு உரிய வழியை முதற்கன் சொல்லுவார், குறிப்பிடுகிறார் ஆசிரியர். என்னன்னா, இந்த பிராரத்தமா பக்குவப்பட்டு வந்த வினையை மாற்ற முடியாது, நோந்து தான் கழிக்கணும். இந்த பக்குவப்படாத வினை மாற்றப்படும் அப்படின்னு எடுத்துக்காட்டு வந்து விளக்குறார். பக்குவப்படாத வினை எது, சஞ்சிதம். அப்ப பக்குவப்பட்டு கொண்டு வந்த வினை பிராரத்தம். பிராரத்தத்தை நோந்து கழிக்க வேண்டும், சஞ்சித வினையை மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றார். எப்படின்னா, இந்த முன் செய்த வினை இந்த பிறப்பில் வந்து பிராரத்தமா வந்து நன்மையோ தீமையோ தரும்போது தன்னையும் பிறரையும் தான் அந்த நன்மை தீமைக்கு காரணமா வச்சு விருப்பு கொண்டு நட்பு பகைமை வந்து பாராட்டு முறையில முயற்சி நிகழும். அந்த முயற்சி தான் ஆகாமியம் அப்படின்னு புது வினையா இனி வர்ற பிறப்புக்கு ஏதுவாகும். இந்த ஆகாமிய மேல்வினை ஏறாதபடி எப்படி காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கூறுகிறார். அதாவது முடிவின்றி தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கிறதுனாலதான் வினை துணை இல்லாம நீங்குதற்குரிய அந்த வழியை செயல சொல்றாரு. எப்படின்னா, இந்த வினையுடைய துணை இல்லாம எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. முற்பிறப்பில் செய்யப்பட்டு ஒருத்தருடைய புத்தியில தங்கியிருக்கிற அந்த வினை தொகுதி சஞ்சிதம். அந்த வினை தொகுதியில் பக்குவப்பட்ட வினை, அதாவது இந்த பிறப்பில் பயன் தருவதற்காக எல்லா சூழ்நிலையும் வாய்க்கப்பட்டு எது தனு கரண போகம் எல்லாம் கொடுத்து கொண்டு வர வினை பிராரத்தம். இதை இன்பத்துப்பமா வர அந்த பிராரத்தத்தை நுகரும் போது விருப்பு வெறுப்பு காரணமா புது வினை, அது ஆகாமியம். அப்ப இந்த ஆகாமியவனை ஏறாதபடி தடுக்கிறது எப்படி? இந்த ஆகாமியவனை வர வாசல் அடைச்சி தாழ்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, அந்த வினை வர்றதுக்கு வழி இல்லை தானே, அது ஒண்ணுதான். அடைச்சி தாழ்த்தோம்னா வராது. அந்த ஆகாமியவனை வர வாசல் அடைக்கிற கதவு எது, அந்த கதவுக்கு வலிமை சேர்க்கிற தாழ்பாடு எது அப்படின்னு கேட்டா, இன்ப துன்பங்களால மனநிலை தெரியாது, மனநிலை பெறலாது. அந்த ரெண்டையும் ஒப்ப கருதும் மனச்செம்மை, அந்த நிறை, அந்த பண்பு, அதுதான் கதவு. அப்ப இன்ப துன்பங்களை இருவினை ஒப்பு தான் ஆகாமியம் சேராமல் தடுக்கும்னு சொல்றாரு. எது வந்தாலும் இறைவன் தர வந்தது அப்படின்னு சொல்லி விருப்பம் இல்லாமல் நிற்கும் போது அந்த ஞான நிலை, அந்த நிற்கிற நிலையத்துல ஞானம், அந்த நினை தான் தாழ்பால். அப்ப இந்த கதவும் தாழ்வு இருந்தால் ஆகாமியம் வராதுறாரு. எது, இன்ப துன்பத்தை சமமா பார்க்குற மன செம்மையும் அந்த நிறைகிற பண்பும் இந்த வெறுப்பு இல்லாமல் இருக்கிறத நிற்கும் போது அந்த ஞான நிலை தான் தாழ்பால். அது வந்து கதவு, இது தாழ்பால். ரெண்டுமே இல்லாமல் இருந்தா கதவும் தாழ்வு இருந்துச்சுன்னா ஆகாமியவனை மறுமாறு கெடுக்கலாம், வரும்பொழுதே அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பழவினையாகி சஞ்சித்தை 2 வகையா பாகுபடுத்தி விளக்க போகிறார் ஆசிரியர். என்னன்னா, சஞ்சிதத்திலிருந்து பக்குவப்பட்டு வந்த பிராரத்த கர்மம் ஒரு வகை, பக்குவப்படாமே கிடக்கிறது தோல்வினை பழசு. அதுல புசிப்பதற்கு, அதாவது நம்ம அனுபவிப்பதற்கு பக்குவப்பட்டு வந்த இந்த பிராரத்த கர்மத்தை மாற்ற முடியாது. அது வேற வகையா சொன்னா, அந்த சஞ்சிதம் வந்து காரணநிலை இருக்கு, அதை விட்டுட்டு காரிய வடிவுக்கு பிரார்த்தமாகி வந்துட்ட வினையை நம்மளால மீண்டும் காரணநிலை அடையும்படி செய்ய முடியாது. அதை பின்னொரு எடுத்துக்காட்ட விளக்கலாம். எப்படின்னா, இப்ப வெண்ணெய் காரணநிலை இருக்கு, அது எடுக்கப்பட்ட நெய் காரிய வடிவம். இப்ப இந்த காரிய வடிவம் அடைந்த நெய்யை மீண்டும் காரணநிலையாகி வெண்ணெய்க்கு மாற்ற முடியுமா? முடியாது. அது போல தயிர் வந்து மீண்டும் பாலாக முடியாது. அப்ப சாணியை குழம்பா இருந்து அதுலேருந்து பெறப்பட்டதான் திருநீர். இப்ப இந்த காரிய வடிவா இருக்கிற திருநீரை திரும்பவும் நம்ம சாணி குழம்பா ஆக்க முடியுமா? முடியாது.
அது மாதிரி சந்தனக்கட்டிலேருந்து சந்தன கட்டை உடச்சோம், சந்தன குழம்பு சந்தனம் எடுக்கிறோம்ல, அது உரசும் பொழுது அது காரணம் சந்தன கட்டையாக திருப்பி மாறுமா? மாறாது. அப்போ வெண்ணெய், பால், முதல் நெய்யாவும் தயிராகவும் பக்குவப்பட்ட பின்பு மீண்டும் பக்குவப்படாத வெண்ணெயாவோ பாலாவோ மாற்ற முடியாது. அது மாதிரி சஞ்சீதத்திலிருந்து பக்குவப்பட்டு வந்து அந்த பிராரத்த கர்மத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அதை நுகர்ந்து தான் கழிக்கணும் அப்படின்னு ஆசிரியரை வலியுறுத்துகிறார். இன்னொன்று மற்றொரு வகை, அது என்ன, சஞ்சீதத்தில் பக்குவப்படாமல் மிச்சம் இருக்குது, தோல்பனியாக மொத்த மூட்டையாக இருக்கிறது. அது வந்து பயனுக்கு வராதபடி மாற்ற முடியும், நம்ம பயனுக்கே வராமல் காரணநிலையே இருக்க வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தராரு. என்னன்னா, இப்போ மண்ணால் ஆக்கப்பட்ட ஒரு சுவர் இருக்குது, அது இடிஞ்சு மீண்டும் மண்ணாக மாறிடும். அப்போ மண்ணால் மண் வச்சு கட்டுறோம் ஒரு வீடு மதில் மாதிரி சுவர் கட்டுறோம், அது விடிஞ்சு விழுந்தா திருப்பி மண்ணாக மாறும். அது மாதிரி இரும்புனால ஒரு வேல் செய்யணும், அது பழைய இரும்பாக மாறிடும், என்ன உருக்கி இரும்பாக்கிடலாம். அதுபோல் இந்த பக்குவப்படாத கர்மம் நம்மளுக்கு பயனுக்கு வராதபடி அதை மாற்ற இயலும் அப்படின்னு சொல்றாரு. முற்பிறப்புல மனசுல விருப்ப கொண்டு இந்த நினைவு சொல்லு இதனால உண்டான புத்தி தத்துவத்தில் பக்குவப்படாத வினைகள் இந்த பிறவியில் பயனுக்கு வராதபடி செய்யறதுக்கு உபாயம் என்னன்னா, நம்ம மனசுல இருக்கிற யான் ஏன் இது என்னோடது அப்படிங்கிற யான் எனதுங்கிற செருக்க ஆசை என்ன செய்றாரு, ஞான உபதேசத்தால நம்ம விரைந்து அதை சுத்தமாக நீக்கிடணும் அப்படிங்கிறார். நான் என்னோடது அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை நீக்கினால் இந்த புத்தி தத்துவத்திலே கிடக்கல பக்குவப்படாத வினை அதெல்லாம் பயனுக்கு வராதபடி செய்ய முடியும். இந்த மாதிரி பலவினையாகிய சஞ்சிதத்தை ஞானம் 2 வகுத்து விளக்கிறது புது முறையா இருக்கு. அதாவது மெய்கண் நூல் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. சஞ்சித வினை வந்து சொல்லும்போது நுகர்ந்தது போக எஞ்சியுள்ள சஞ்சித வினை முழுவதும் ஆசாரியன், அதாவது ஆசிரியர் குருவாக வருகின்ற ஆசிரியர் செய்யும் பொழுது நிர்வாணத்தை கையில் எல்லாம் எரிந்து ஒடிக்கும் அப்படின்னு தான் மெய்கண்ட நூல் சொல்லுது. இவன் என்ன சொல்றாரு, இவனை ஏற விட்டாமல் தடுக்க முடியும், பிராரவத்தை நுகர்ந்து கழிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி மெய்கண்ட நூல் அதை தான் சொல்கிறது. ஞானமிரத்துக்கும் மெய்கண்ட நூல்களுக்கும் உள்ள வேறுபாட்டை ஆசிரியர் விளக்குகிறார். அடுத்த பாடல் அகவல் 42 ஆன்றோர் உள்ளம். மறைமுறை உணர்ந்த அறிவின் கிழவரும் மம்மர் எய்திய மடவ மாந்தரும் கைதொடல் கண்படை வெய்தூர் பெரும்பயம் கழிபடு காம தழிதலை மயங்கிய தகுதி அல்லது பகுதி இன்றனில் கேழ்கினி வாழி கெடுகனின் அவலம் கொய் தடிரன்ன குலக்கோமளத்தை மெய்யுற முயங்கிவிடன் ஆயினேனே கொம்மை வெம்முளை தன்மகத் தழி அம்முளை நல்கியாய் என உவந்தனன் மற்றும் கேன் மதி முட்டாட்டாமரை நுண் தாது பொதிந்த செந்தோடு அன்ன செங்கை கொங்கை கருங்கண் தைவர மைந்தன் என்ன மனமகிழ்வு உருகி பெருவரை காண்ற சிறுவல் அருவியில் சொரிதல் ஆனா பாலே அவையே ஆடவன் வருட அறிவு பிறழ் வெய்தி மெய்புகுவண்ண கை கவர் முயக்கமுடு இன்ப வெள்ளத்து அன்பி ஐந்தா அங்கு அரங்கரை நாவின் ஆன்றோர் உள்ளம் சிறந்தன்று மண்ணோ தெரியும் காலே. இது ஆண்டவருடைய உள்ளத்தை பற்றி கூறுகிறார்கள். ஞானியர்கள் பார்ப்பதற்கு நம்ம போலதான் இருப்பாங்க, புறத்தோட்டத்திலையும் சரி செய்கிற செயலையும் சரி அவங்க உலகத்தோட ஒத்தத்தன்மையாக தான் காணப்படுவாங்க. ஆனால் ஞானியருக்கும் உலகத்திற்கு இடையே எங்கே வேறுபாடு இருக்கு அப்படின்னு கேட்குறான் இந்த மாணாக்கன். அதுக்கு என்ன சொல்றாரு, நடைமுறை வாழ்க்கையில் 2 நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டாக சொல்லி ஆசிரியர் இந்த இதை பற்றி அந்த கருத்தை தெரிவிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஞானியர்கள் வந்து உலகத்தை போலவே உண்ணுதல் உறங்குதல் உலக நிகழ்ச்சி ஈடுபடுறது எல்லாத்தையும் செஞ்சாலும் அந்த வகையில் 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாலும் ஞானியருடைய உள்ள நிலை வேறு, உலகத்தினுடைய உள்ள நிலை வேறு அப்படின்னு விளக்க சொல்றாரு ஆசிரியர். எப்படின்னா, அன்றாட வாழ்ந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டார். ஒரு தந்தை என்ன செய்யறாரு, தன் மகளை அவளுக்கு கணவன் வீட்டுக்கு அனுப்புறான். அனுப்பும்போது பரிவும் பாசம் பொங்க அவளை தன் மெய்யுற தழுவி விடை கொடுக்குறான். அந்த பெண்ணின் கணவன் என்ன செய்யறான், தன் வீட்டுக்கு வந்த அவளை மார்புற தழுவி இன்புறுக்கிறான். ஆனால் தந்தையின் தழுவலும் கணவனோட தழுவலும் 2ம் செயல் வகையால் ஒன்று போல தான் காணப்படும். ஆனால் 2க்கும் உள்ள வேறுபாடு சொல்லாமலே விளங்கும். தந்தையோட செயல் எப்படி இருக்கும், தூய உள்ளத்தோடு மாசற்ற அன்பின் அடிப்படையில் நிகழ்கிறது. கணவனுடைய செயல் எப்படி இருக்கும், காம உணர்வோட அடிப்படையில் நிகழ்கிறது. அப்போ உலக செயலும் ஞானிய செயலும் பார்ப்பதற்கு ஒன்று போல காணப்பட்டாலும் உலகத்தோட செயல்கள் காம வெகுளி மயக்கங்கள் பார்ப்பட்டது, ஞானியுடைய செயல்கள் பற்றற்ற நிலையில் உள்ள தூய்மையோடு நிகழ்கிறது. இந்த கருத்தை உணர்த்தும் 2வது எடுத்துக்காட்ட பார்ப்போம். ஒரு தாய் தனது ஆன்மாவுக்கு பால் விட்டுகிறாள். அக்குழந்தையின் மெல்லிய பிஞ்சவர்கள் தாயினுடைய தனங்களை தொட்டு வருகின்றனர். அச்செயலாக என்ன செய்கிறார், பிள்ளை மீது கொண்ட பாசம் பெருக அவள் மனமகிழ்ந்து உருகி நிற்கிறார். அதே தனங்களை அவளது நாயனாகி ஆடம் உடைய போது அவள் அறிவு மயங்கி அவனை இருக்க தழுவி காம இன்பத்தில் மெய்மறந்து நிற்பாள். இப்போ குழந்தையோட செயலும் கணவனோட செயலும் ஒன்று போல தான் காணப்படும். ஆனால் குழந்தையோட செயல் உள்ள தூய்மையோடு நிகழ்கிறது, கணவன் செயல் காம உணர்வோடு நிகழ்ந்தது. அதுபோல உலகரும் ஞானியரும் ஒரு தன்மையான செயல்களை செய்வது போல புறத்தில் தோன்றினாலும் ஞானியுடைய உள்ளத்தில் உலகோர் நிலையிலிருந்து வேறுபட்டதா மாசு மறுவற்று தூயதாய் விளங்கும் என்பதை அறியலாம் என்று ஆசிரியர் கூறுகிறார். மீண்டும் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.